Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசை கண்டிக்கும் விதமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்கள். வணக்கம் சையத். அதாவது நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டது தொடர்பாக அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் பெரும்பாலும் போராட்ட களத்திலே தற்போது குதித்து வரக்கூடிய நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிநோயாளிகள் பிரிவில் மருத்துவம் பார்ப்பது கிடையாது என நேற்று மருத்துவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலை 7 முதலே இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெளிநோயாளிகள் பிரிவில் கூட்டம் அலைமோத துவங்கி இருக்கிறது. தற்போது வரை ஒரு கூட்டமானது அதிக அளவிலே காணப்படுகிறது. செவிலியர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களை கொண்டு தற்போது மருத்துவம் பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த சூழ்நிலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது காணக்கூடிய காட்சிகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் இல்லாத நிலையே இங்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து விதமான மருத்துவர்களும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி உட்பட அனைவருமே இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கும் விதமாக கருப்பு பட்டயம் அணிந்தே தற்போது மருத்துவ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைக்காய பிரிவிற்கு மருத்துவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக போடப்படாத நிலையில் அனைத்து விதமான தலைக்காய பிரிவுகளுக்குமே மதுரை ரெஃபர் டு மதுரை என்பது மட்டுமே இங்கு கூறப்பட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவரும் பணி செய்து இருக்கிறார்கள் என்ற ஒரு மறைமுகமான ஒரு தகவலை தெரிவிக்கும் விதத்தில் இருக்கும் நிலையில் கூட்டங்களானது, அதாவது மருத்துவ பரிசோதனைக்காக வரக்கூடிய நோயாளிகளின் கூட்டமானது தற்போது வரை குறையவில்லை. இதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் துணை செவிலியர்கள் அந்தந்த வார்டு பகுதியிலே செயல்படாமல் மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதியிலே இந்த செயல்பாட்டை செய்வதனால் பெரும் பரபரப்பு நிலவி வந்து கொண்டிருக்கிறது. செயல் போராட்டம் குறித்த தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதலை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஸ்டாலின் அரசை கண்டிக்கும் விதமாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி கருப்பு பட்டயம் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்டார். அந்த சம்பவத்தை கண்டித்து தற்போது திண்டுக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர்.